Hi guys, இந்த வீடியோவில் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். H1 டேக்குள்ளார தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ நான் கொடுத்துக்கிறேன். இந்த H1 டேக்கில் மேலே போய் கால் பண்ணுறேன். இம்போர்ட் கால் பண்ணிவிட்டு பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. பொசிஷன் ஸ்டாட்டிக்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஸ்டாட்டிக் கொடுத்துட்டு இப்போ போய் நான் என்னோடய லைவ் சர்வர் இருக்குது ப்ரௌசர் போய் பார்க்குறேன். எப்பயும் போல் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பொசிஷன் ஓகேவா, எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை. நம்ம பொசிஷன் ஒரே நேமாக இருக்குது, அதுக்கு எப்பயும் போல் தான் இருக்கும் ஓகேவா. இது வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேட்டிவ்னு ஒரு பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்குது ஓகேவா. இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளாஸ் ஆட்ரிபியூட் மூலமாக நான் மேலே போய் கால் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஏன்னு வச்சுக்கிறேன். ஏ இப்போ ரிலேட்டிவ்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா. ரிலேட்டிவ் இப்போ ரிலேட்டிவ்னா என்னென்னா இது H1 டேக் இங்கே தான் இருக்கும் ஓகேவா. பட் இந்த டேக் வந்து இது கீழே தான் இருக்கணும், நீ எங்கேயும் போயிடக்கூடாது ஓகேவா. அதுதான் ரிலேட்டிவ். இந்த ரிலேட்டிவ் மூலமாக அட்ஜஸ்ட்மெண்ட் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா. உதாரணத்துக்கு லெஃப்ட்டு கொடுத்துட்டு ஒரு லெஃப்ட்டு ஒரு 20 கொடுக்குறேன் ஓகேவா. 20 அந்த மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே 20 பிக்சல் ரைட், இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் வச்சுருக்கோம், லெஃப்ட்டும் 20 பிக்சல் வச்சுருக்கோம். ஆனால் ஏ டேக் டாட் கொடுக்கல ஓகேவா. டாட் கொடுக்கல, ஆனால் தான் நமக்கு எந்த சேஞ்சஸும் நினைக்கல. பாருங்கள் கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னு கொடுத்துருக்கேன், வெறும் நான் ஏ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ டாட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கரெக்டாக வேலை செய்யும் பாருங்கள். பார்த்தீங்களா, லெஃப்ட் வந்து 20 பிக்சல் வந்து மூவ்மெண்ட் ஆகியிருக்கு. பட் இதுக்கு பாருங்கள் ரிலேட்டிவ்ன்றதுனால இதுக்கு கீழே இது இருக்கணும், அதுதான் பார்த்துக்கும் மெயினாக கான்செப்ட். அது பொசிஷன் இந்த தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோ இதுக்கு கீழே நீ இருக்கணும், நீ எங்கேயும் போயிடக்கூடாது இதை விட்டு. உதாரணத்துக்கு நான் இன்னொன்று சேஞ்ச் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ டாப்புன்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா. டாப் வந்து 0ன்னு கொடுக்குறேன் ஓகேவா. அப்போ டாப் வந்து 0 கொடுத்தா எனக்கு மேலே போயிடணும். டாப்னா எனக்கு எங்கே தெரியுமா போகணும், உங்கள் பாருங்கள் ப்ரௌசருக்கு இந்த இடத்துக்கு போகணும் ஓகேவா. இந்த இடத்துல டாப் போகணும், போகலை ஓகேவா. அது அலோவ் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து ரிலேட்டிவ் நான் கொடுத்தோம், ரிலேட்டிவ் கொடுத்ததுனால இந்த கண்டென்ட் கீழே தான் இது இருக்கணும் ஓகேவா. அதனால் இது கண்டென்ட் கீழே தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது அந்த கண்டென்ட்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ரியல் டைமில் பண்ணும்போது வரும் ஓகேவா. அதனால நீங்கள் வந்து ரிலேட்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே நெக்ஸ்ட் வேறு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை நான் பின்னு கொடுக்குறேன். பின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த மேலே போய் கால் பண்ணுறேன். .b கொடுத்துட்டு இதில் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்குறோம் ஓகேவா. இப்போ பாருங்கள் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்ததுனால இப்போ இதே சேம் கான்செப்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரௌசர் போகிறேன், பார்த்தீங்களா இந்த இடத்துல தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோன்னு வந்துருக்கு ஓகே. 2 இருக்குது பார்த்தீங்க, தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ 2 இருக்குது ஓகேவா. பட் இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தேன். ரிலேட்டிவ்னா என்ன பண்ணும், இதுக்கு கீழே பாருங்க, இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இது நீ கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அது பேர் தான் ரிலேட்டிவ். ஃபிக்ஸ்டுனா நீ நான் என்ன சைஸ் கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி நீ ஃபிக்ஸ்டு ஆகிடணும், அவ்வளோதான். நான் எங்கே போக சொல்கிறேனோ நீ அங்கே போயிடணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்னா இந்த தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ வந்து எங்கே போயிருக்குன்னா நான் டாப் வந்து 0, லெஃப்ட் 20 பிக்சல் ஓகேவா. உதாரணத்துக்கு நான் லெஃப்ட்டை மட்டும் நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன், டாப் மட்டும் 0 போக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஓகேவா, ரெண்டுமே சேம் ஆகிடுச்சு. அப்படியும் உங்களுக்கு கரெக்டாக புரியலைன்னா இன்னமும் செமிகோலன் அதுக்கப்புறம் லெஃப்ட்டு கொடுத்துட்டு லெஃப்ட்டில் போய்ட்டு ஒரு 50 பிக்சல் 100 வச்சுக்கிறேன். 100 பிக்சல். இப்போ பாருங்கள் 100ம் பத்தலையே, 200 ஓகே. இது முதல்ல இருக்க H1 டேக் ஓகேவா. இந்த தமிழ் ஸ்டுடியோ பாருங்கள், இந்த தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ மட்டும் தனியாக தெரியுதா. இது நம்ம கீழே கொடுத்துருக்கோம் ஓகேவா, அதுதான் ஓகேவா. நான் ஃபிக்ஸ்டு பொசிஷன் கொடுத்ததுனால தான் டாப்பில் போயிடுச்சு. அதேமாதிரி லெஃப்ட் சைடு வந்து எனக்கு மார்ஜின் மாதிரி ஓகேவா. இது மார்ஜின் இல்லைங்க, பொசிஷன் அலைன்மெண்ட் நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே ஃபிக்ஸ்டு கொடுத்துருக்கேன், அதனால் டாப்பு லெஃப்ட்டு பாட்டம் ரைட் சைடு இந்த மாதிரி தான் 4 இருக்கும் ஓகேவா. 4 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா. அதனால தான் ஃபிக்ஸ்டை யூஸ் பண்ணுறோம். ரிலேட்டிவ் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு கீழே நீ இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், அந்த கண்டென்ட் விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது ஓகேவா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா பாட்டம் 0ன்னு கொடுத்துக்கிறோம் ஓகேவா. பாட்டம் 0, ரைட்டும் 0, RIGHT ரைட் வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் பாட்டம் 0, பாட்டம்னா இந்த இடத்துல வந்துடும். ரைட்டு 0, ரைட்னு இந்த இடத்துல இந்த கார்னரில் வரும் பாருங்கள். ப்ரௌசர் போய் பாருங்கள் தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ கார்னரில் வந்துருச்சா.
ஃபிக்ஸ்டாக பொசிஷன் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு எந்த இடத்துல வேணால் ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், அது ஃபிக்ஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா அப்சல்யூட் ஒன்று இருக்குது. ஓகேவா, அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிவ் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார இந்த கிளாஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா, கிளாஸ் வந்து என்ன வச்சுக்கலாம்னா ரிலேட்டிவ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, இந்த ரிலேட்டிவ் நேம் அப்படியே இந்த டிவ் கிளாஸ் மட்டும் நம்ம கொடுத்துருவோம். இந்த ரிலேட்டிவை மேலே போய் கால் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை ஃபுல்லாக கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன், நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகேவா, அதனால் சொல்ல வரேன். அதே மாதிரி இதுவும் ஃபுல்லாக கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, பட் இந்த இடத்துல ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுறதுனால டாப்ன்றது ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஒரு நிமிஷம். ஓகே, கமெண்ட் அவுட் ஏற்கனவே கமெண்ட் அவுட் வந்து பண்ணிருக்கேன், அதனால் ஒர்க் ஆகலை. ஓகேவா, ஓகே, இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன், அதனால் டாப் 0 கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகாது, அதனால் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபிக்ஸ்டில் நான் இங்கே கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். ரிலேட்டிவை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க கண்டென்ட்டை பொறுத்து தான் கண்டென்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது அப்சல்யூட். ஓகேவா, ஓகே, இந்த ஒரு டிவ் டேக்குள்ளார இன்னொரு டிவ் டேக் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு டிவ் டேக் டிவ் டேக்குள்ள அப்சல்யூட். ஓகே, அப்சல்யூட் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல அதே கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் நம்ம கொடுத்துடலாம். கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் அப்சல்யூட் கொடுத்துப்போம். இப்போ இது ரெண்டுமே மேலே போய் கால் பண்ணலாம். ஓகேவா, மேலே போயிட்டு டாட் வச்சுக்கோங்க, அப்சல்யூட் கொடுத்துக்கோங்க, ப்ராக்கெட்டை போட் பண்ணுங்கள். அடுத்தது அதேமாரி ரிலேட்டிவ்க்கும் அதே தான், டாட் ரிலேட்டிவ். ஓகே, இப்போ ரிலேட்டிவ்க்கு ஒரு பார்டர் கொடுத்துக்கோங்க. பார்டர் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. பார்டரை வச்சுக்கிட்டு பார்டரில் ஒரு பிக்சல் வச்சுக்கிறேன், 1 பிக்சல் சாலிட் கொடுக்குறேன். ஸ்டைல் வந்து சாலிடாக இருக்கணும். கலர் வந்து ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ரெட்னா கரெக்டாக எங்கே இருந்தாலும் ஷோ ஆகிடும். ஓகே, இப்போ அதே தான் ரிலேட்டிவ்க்கும் பார்டர் வந்து ரெட் தான் வச்சுருக்கேன், அப்சல்யூட்டுக்கும் ரெட் தான் வச்சுருக்கேன். ஓகேவா, வேணும்னா சேஞ்சஸ்க்கு வேணால் ப்ளூ வேணால் வச்சுக்கிறேன். நான் பார்க்க ஒரே கலராக இருக்கணுன்றதுக்காக தான் சேஞ்சஸ்க்காக ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ரிலேட்டிவ் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வித்து ஹைட் நான் கொடுக்குறேன். ஓகேவா, ரிலேட்டிவ்க்கு வித்து வந்து ஒரு 400 பிக்சல் அந்த மாதிரி கொடுக்குறேன். அடுத்தது ஹைட் கொடுக்குறேன். ஹைட் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, பொசிஷன் ரிலேட்டிவ் இன்னும் ரிலேட்டிவ் நம்ம கொடுக்கவே இல்லை. பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிப்போம், பொசிஷன் ரிலேட்டிவ். ஓகே, இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய லைவ் சர்வர் ரன் ஆகுது பார்த்தீங்களா. பொசிஷன் ரிலேட்டிவ் ஒரு பாக்ஸ் வந்துருக்கு, ஜூம் பண்ண பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஒரு பாக்ஸ் வந்திருக்கு, இன்னும் நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா, பொசிஷன் ரிலேட்டிவாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து அப்சல்யூட் வந்து நம்ம எழுதவே இல்லை. அப்சல்யூட் மூலமாக நம்ம எப்படி கொண்டு வரணும் மட்டும் பாருங்கள். ஓகேவா, இந்த டிவ் டேக் வந்து நார்மலாக இங்கே பாருங்கள், அப்சல்யூட்டுன்னு இதில் வந்து எதுவுமே எழுதலை, வெறும் பார்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பொசிஷன் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணல. பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமலே எனக்கு வந்து டிவ் டேக் இங்கே டிவ் டேக்கு வித் இங்கே தான் கொடுத்துருக்கேன், இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன், 400 பிக்சல் கொடுத்தேன், அதனால் கரெக்டாக இருக்குது பார்டர். எதோட பார்டர்? அப்சல்யூட்டோட டிவ் டேக்கோட பார்டர் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து அப்சல்யூட்டுக்கு நான் சேஞ்சஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, டாப் முதல்ல நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டி இம்போர்ட் பண்ணிப்போம். பொசிஷன் அப்சல்யூட். இப்போ பாருங்கள், அப்சல்யூட் இப்போ கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டு இப்போ டாப் இங்கே நான் கொண்டு போகிற பாருங்கள். டாப்லேருந்து எனக்கு எவ்வளோ கேப் வேணும்னா ஒரு 80 பிக்சல் வச்சுமா, 80 பிக்சல் ஸ்பேஸ் வேணும் டாப்லேருந்து. அதுக்கப்புறம் எங்கேருந்து வேணும்னா ரைட் சைடு, ரைட் வந்து 0ன்னு இருக்கணும். ஓகேவா, RIGHT ரைட் வந்து 0. ஓகேவா, ஓகே, இதுக்கான வந்து வித் ஹைட் வேணால் நம்ம கொடுத்துக்கலாமா, இதுக்கான சேம் வித் ஹைட்டு, பட் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, வித் ஹைட்டு 200 100 நம்ம வச்சுப்போம். இது 200, இது 100. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தா நமக்கு பிடிச்ச இடத்துல மாற்றிக்கலாம் இல்லை. ஓகேவா, அப்சல்யூட் இருக்குது, பட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா, அப்சல்யூட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டேரெக்ட் நான் கொடுத்து மென்ஷன் பண்ணல. இப்போ ஃபிக்ஸு மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நான் வரேன். பார்த்தீங்களா, எங்கேயோ போயிடுச்சு பார்த்தீங்களா, இருக்குது. பட் ஃபிக்ஸ்டு நாங்கள் நல்லா வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டுனா டிஸ்பிளேவோட இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு தான் ரைட் 0ன்னு கொடுத்துருக்கேன். அதனால் ரைட் 0 கொடுத்தனால ஃபிக்ஸ்டுன்றது ஒரு ப்ரௌஸோட ஃபுல் வித்துலேருந்து ரைட் சைடு வந்து 0, அதனால் இங்கே போயிடுச்சு. ஓகேவா, பட் அப்சல்யூட்ன்றது கொடுக்கும்போது இந்த ரிலேட்டிவ்ன்ற இந்த லே அவுட் இருக்குல்ல, இந்த லே அவுட்டில் ரைட் வந்து இங்கே 0 வரும். அப்போ அப்சல்யூட்ன்ற பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள்,
இப்போ அப்சல்யூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அப்சல்யூட் யூஸ் பண்ணால் இந்த ரிலேட்டிவ் டேக் இருக்குல்ல, இந்த ரிலேட்டிவ் டேகுக்குள்ளார இருக்க பார்டர்லேருந்து கரெக்டாக ரைட் 0 இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு, கரெக்டாக இந்த பார்டரில் வந்துடுச்சு. நான் சம்திங் ஏதோ எரர் பண்ணிருக்கேன், ஏன்னா நமக்கு ஏதோ இந்த மாதிரி இருக்காது. டாப் ஏதோ கொடுத்துருக்கேன்னா ஒரு நிமிஷம். பார்த்தீங்களா, ஹைட் வந்து 100 பிக்சல் தான் கொடுக்கணும், நான் ஏதோ எழுதி வச்சுருக்கேன் நான். ஓகே, நான் பார்க்கல, தெரியாமல் எழுதிட்டேன். ஓகே, இது பாருங்கள், இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, அப்சல்யூட்டுன்றது இந்த கோடை கரெக்டாக நான் இந்த கோட்லேருந்து ரைட் 0ன்னு வச்சுக்கோம். பட் ஃபிக்ஸ்டுனா இந்த இடத்துல 0 ரைட் 0ன்னு வச்சுக்கோம். ஓகேவா, சரி. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா பொசிஷன் ஸ்ட்ரிக்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அது ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த நேவ் பார் மட்டும் ஒரே இடத்துல தான் இருக்கும், மூவ்மெண்ட் ஆகவே கூடாது. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பொசிஷன் ஸ்ட்ரிக்கே தான் கொடுப்பீங்க. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு நான் பண்ணி வேணால் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதை ஃபுல்லாக கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த ரிலேட்டிவ் அப்சல்யூட் பண்ண வரைக்கும் ஃபுல்லாக கமெண்ட் அவுட்டு. அதுக்கப்புறம் இது கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஒரு டிவ் டேக் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். டிவ் டேக்குள்ளார ஒரு ULLI டேக் கொடுக்குறோம். ஓகேவா, போன வீடியோவில் பண்ணிருப்போம். ULLI கொடுத்துட்டு இப்போ ஏ டேக் கொடுத்துக்கிறேன். ஏ டேக்குள்ளார HRF வந்துடுச்சு, ஹேஷ் கொடுத்துப்போம். இது அப்படியே ஷிஃப்ட் ஆல் டவுன் கொடுத்து 3 தடவை கொடுப்போம், வந்துடும். டூப்ளிகேட் ஆகும். இப்போ வந்து HTML ஃபர்ஸ்ட் லிங்க்கில் HTML, செகண்ட் லிங்க்கில் CSS, தேர்ட் லிங்க்கில் வந்து என்ன கொடுப்போம்னா JavaScript. ஓகே, JavaScript நம்ம கொடுத்துட்டோம். UL டேக்குல UL டேக்குக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுப்போம். ஓகேவா, போன வீடியோவில் பண்ணல அதே சேம் கான்செப்ட் தான். பேக்ரவுண்ட் கலரு சாக்லேட் அதே வச்சுப்போம். அதுக்கப்புறம் UL அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா, அடுத்தது LI தான் போவோம். LIயில் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம டிஸ்பிளே கொடுப்போம். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி மூலமாக டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் இன்லைன் ஐஃபன் பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இன்லைன் ஐஃபன் பிளாக் கொடுத்தா மட்டும் தான் பேடிங் கொடுக்க முடியும். நான் சொல்லிருப்பேன் பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, 20 பிக்சல். ஓகே, இப்போ நம்ம nav bar வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம nav bar வந்து ரெடி ஆகிடுச்சு. ரீசெட் கொடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக ஆகிடுச்சு. HTML ஓகே HTML ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த டிவ் டேக் இருக்குல்ல, இந்த டிவ் டேக்கை தான் நம்ம பொசிஷன் போட போகிறோம். ஓகேவா, இந்த டிவ் டேக்கை பொசிஷன் ஸ்ட்ரிக்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, டிவ் பொசிஷன் ஸ்ட்ரிக்கி. ஓகேவா, சாரி ஸ்டாட்டிக் இல்லை, STI ஸ்ட்ரிக்கி. ஓகே, இப்போ இந்த H1 டேக் இருக்குல்ல, இந்த ஒரே ஒரு H1 டேக்கை மட்டும் அப்படியே நிறைய டைம்ஸ் கொடுத்துக்கிறோம். ஓகேவா, நமக்கு செக் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த டிவ் டேக்கு கீழே ஓகேவா, சாரி ஓகே, நிறைய டைம் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிகிட்டே போவோம். ஷிஃப்ட் ஆல் டவுன் ஓகேவா, அப்படியே கொடுத்துட்டே போங்க நிறைய டைம்ஸ். ஓகே, நிறைய டைம்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா, ஓகே, இப்போ செக் பண்ண ப்ரௌசரில். ஓகே, இது வந்து ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. ஓகேவா, ஓகே, பட் நமக்கு nav bar வந்து ஸ்க்ரோல் ஆகுது. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா பொசிஷன் ஸ்ட்ரிக்கி கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் பொசிஷன் இன்னொன்று திரும்பி ஒரு தடவை கொடுத்துட்டு பொசிஷன் -webkit. ஓகேவா, இதை யூஸ் பண்ணுங்கள். -webkit ஸ்ட்ரிக்கி. இப்போ பாருங்கள், ஓகே, நம்ம இப்பயும் ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேவா, இன்னொன்று ஒன்று இருக்குது. ஓகேவா, டாப் 0 பார்த்துக்கோங்க, டாப் 0ல் தான் இருக்கணும். ஓகேவா, நம்ம பொசிஷன் கொடுத்தாலே டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம்லாம் கொடுக்கணும் இல்லை, அதனால தான் சொல்ல வரேன். பொசிஷன் டாப் 0ல் தான் இருக்கணும் ஸ்க்ரோல் பண்ணாலுமே. ஓகேவா, இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, டாப் 0 கொடுத்துருக்கேன், நல்லா நான் வச்சுக்கோங்க. டாப் 0 கொடுத்தனால தான் டாப் 0ல் இருக்குது ஸ்க்ரோலிங் ஆகும் போதும். ஓகேவா, நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலே லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் டாப். ஓகேவா, இது 4மே நம்ம ப்ராப்பர்ட்டியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ காய்ஸ்.